compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எங்கள் பையன் சார் வருத்தமாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துனேன், அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட ஒரு 3 பேர்த்துக்கு பிறந்த நாள் வந்துச்சு. எப்படிலாம் டேட்டஸ் வைப்பான், எப்படிலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான் எங்களுக்கு அவன் ஞாபகமே இன்னமும் இருந்துட்டு இருக்குது சார். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து இறந்து போச்சு சார். 10 வருஷம் பிள்ளைங்கள்ல அந்த பையனை பார்க்கும்போது விஜய் மூஞ்சி ஏன் இருந்துச்சு. அவனுக்கு பிடிக்காது செய்யக்கூடாது, அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா கஞ்சி கூட ஊற்றி பிடிச்சி விட்டு படுத்துக்குவான். எங்கள் பசங்க கூட அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லைங்களா? நீங்க என்ன பேசணும்னு நினைப்பீங்க, என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அவங்கள அவர் பார்த்தீங்கன்னாலே போதும், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆதரர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த ஆனந்த் குடும்பத்தாரோட தான் நம்ம இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசவும் போறோம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். எப்படி இருக்கீங்கம்மா? எங்கள் பையன் இல்லை சார், வருத்தமாக இருக்குது சார். வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துனேன், அவன் ஞாபகம் தான் வருது சார். சரிம்மா, இப்போது அவரோட ஆசை அப்படின்றது விஜய் அவர்கள் தான், அந்த டிவிக்கு கட்சி தான். சரி சார். அவர் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னா அதே போல தான் விஜய் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கு குடும்பமா, அதை எப்படி பார்க்குறீங்க? குடும்பம் தான் சார் பார்க்குறோம். அது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா விஜய் சிஎம் ஆனது? சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு. ஆனந்தரோட ஆசை என்னம்மா? விஜய் எப்படி அந்த கட்சியில் இணைஞ்சாரு, எப்போ இருந்து பயணிக்கிறாரு? எப்படி சார், அதுக்கு தான் போய்கிட்டே இருந்துச்சு எங்கள் பையன். அன்னைக்கு விஜயின்னு இது பண்ணது. எனக்கு ஒரு பையன் ஃபஸ்ட்டு பிறந்து இறந்து போச்சு. அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் விஜய்னா எங்கள் பெரியப்பா நான் சொல்லி கொடுப்பேன் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு. இது பெரியப்பா அப்படின்னு சொன்னதுலேருந்தே பிள்ளைங்க எல்லாம் விஜய்னா எல்லாமே ஆர்வமாக இருப்பாங்க சார். சரி, ஆனந்துக்கு எப்போம்மா அதில் சேர்ந்தாரு? எப்போ இருந்து விஜயை பிடிக்க ஆரம்பிச்சது, கட்சியை பிடிக்க ஆரம்பிச்சு? சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் சார். விஜயை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். எங்கள் பேர பிள்ளைங்கிட்ட சொன்னால் கூட இது நம்ம அண்ணா, நம்ம பெரியப்பா அப்படின்னு சொல்லின்னு எங்கள் பசங்கிட்டலாம் சொல்லுவாங்க. அவருக்கு எப்போ இருந்து விஜய்? சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர் தான். இது விஜய் மன்றத்தில் கேக் வெட்டுறது, இது பண்ணுறது எல்லாம் இருந்துட்டு இருந்தான். அப்புறம் இது கட்சியில் இது அவர் சேர்ந்ததுலேருந்தே எல்லா மீட்டிங்கும் போவாங்க. இந்த மதுரை இதுக்கு மட்டும்தான் போகல. சண்டை போட்டாங்க, அவ்வளோ தூரம் போக வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அதனால அங்கே போக முடியலன்ட்டு வீட்லேயே அந்த மாதிரி அங்கே போகிற மாதிரி துண்டு இது பண்ணிட்டு டிவியில் பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்து ஆனந்த் செல்லு இருக்குது, அதில் எல்லாமே இது பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஆனந்துக்கு அவ்வளோ பிடிக்குமா விஜயும் டிவி கேவியும்? செல்லு அவனோட செல்லில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விஜய் இதுதான் இருக்குது. என்னமா சொல்லிட்டே இருப்பாரு விஜயும் கட்சியை பற்றி? என்ன சொல்லுவார், என்ன பண்ணணும் சொல்கிறது? அவன் செல்லை பார்த்தா தான் அது எல்லாம் இதாக இருக்குது. இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கிறோம், எதுவுமே நாங்கள் இது பண்ணல. அவனோட செல்லில் இல்லை இங்கே மீட்டிங் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போவோம். எல்லா இடத்துக்குமே ஒரே இடத்துக்கு தான் சார் போகல, மதுரைக்கு மட்டும்தான் போகல. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாள் இந்த மாதிரி எது வந்தாலும் கேக் வெட்டுறது, இந்த கட் அவுட் அடிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே விஜயோட அவர்களோட பிறந்தநாள் எது வந்தாலும் கொண்டாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எதுக்கு நீ விஜய்னா என்ன தெரியும் உனக்கு பிடிக்கும், நீ எதாவது பெரியப்பான்னு பிள்ளைங்கிட்டலாம் சொன்னேன். அதனால நானும் தான், எனக்கு அண்ணன் இல்லை அதனால எனக்கு பிடிக்கும். நீ அண்ணான்னு சொல்லி கொடுத்த பிள்ளைங்களுக்கு, நீ வந்தா நீ எனக்கு அண்ணன், எனக்கு அதனால தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஓகேம்மா, அது விஜய் சிஎம் ஆனப்போ எங்கேருந்து பார்த்தீங்க? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியா? டிவியில் தான் பார்த்தோம். அப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் சென்னைக்கு போனாங்க. எங்கள் குழந்தைனார், எங்கள் வீட்டுக்காரர், இவங்கெல்லாம் இன்னும் ஃபேமிலி எல்லாருமே சென்னைக்கு போனாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எல்லாருமே விஜய். எல்லாருமே விசிலுக்கு தானா? எங்கள் பிள்ளைங்கெல்லாம் கூட யாருக்கு ஐயா போட்டேன் ஓட்டு, விஜய்க்கு தானே போட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இல்லைம்மா, நிறைய விமர்சனம் வந்துச்சுல, விஜய் அவர்கள் இங்கேருந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் தான் பார்த்தாரு, நேரில் வந்து பார்க்கல அப்படின்னு நிறைய விமர்சனம் வச்சாங்க. அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். அந்த கோபம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். கூப்பிட்டு பேசினார். ஆனந்த் இறந்து ஒரு 30 நாள் கழிச்சு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பேசினார், கூப்பிட்டு. என்ன சொன்னாங்க? ஆனந்தோட இடத்துக்கு நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் அடுத்த ஆனந்தா என்னை நினச்சிக்கோங்கன்னு சொல்லி தான் சொன்னார். ஓகேம்மா, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டீங்களா? வர முடியல, இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. வர முடியல. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட ஒரு 3 பேர்த்துக்கு பிறந்த நாள் வந்துச்சு.
எப்படி எப்படிலாம் டேட்டஸ் வைப்பான், எப்படிலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான், கேக்கு வெட்டுவான். எங்களுக்கு அவன் ஞாபகமே இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது சார். ஒருவேளை ஆனந்த் இருந்திருந்தாருன்னா விஜய் அவர் சிஎம் ஆனதை எப்படிம்மா கொண்டாடி இருப்பாரு? சொல்ல தெரியல. எங்களோட இன்னும் அதிகமாக இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ சந்தோஷப்பட்டிருப்போம். எப்படியும் மேல இருந்து அவர் கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது சந்தோஷமா தான் இதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதும் அந்த நடவடிக்கைகள் எப்படிமா பாக்குறீங்க? இந்த 717 மதுக்கடைகளை மூடினது, அவர் எடுக்கிற அந்த அரசியல் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஆனந்த் நம்பிக்கை வச்சு ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அப்ப நிறைய வச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்படி விஜயை நம்புறாங்க, இந்த இளைஞர்கள் படலாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஆகி அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு தான் நாங்கள்லாம் இருக்கணும். இந்த மது கடையெல்லாம் மூடுவோம், நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் சார். சந்தோஷமா இருக்கீங்க. நீங்கள் ஓட்டு போட்டது வீணாகலை? இல்லை. ஓகே. நீங்கள் எப்படிமா எங்கள் பார்க்குறீங்க? சொந்த பந்தம் பூரா பேருமே நாங்கள் விஜய்க்கு தான் போட்டோம். அப்படியா? ஆமாம். எங்கள் மருமகள்லேருந்து எங்கள் தங்கச்சி வீடு, இன்னொரு தங்கச்சி வீடு, எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன் வீடு, எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். இல்லை, நீங்கள் நடிகரா பெரியப்பாவை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வளர்த்துட்டீங்க. ஆமாம். ஆனால் அரசியல் தொடங்கிட்டார்ல, அரசியல் கட்சி தலைவராக ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணீங்க? என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கும்ல? இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து இறந்து போச்சு சார். 10 வருஷம் பிள்ளைங்கள்ல அந்த பையனை பார்க்கும்போது விஜய் மூஞ்சி இருந்துச்சு. அதனால அப்போல்லாம் எனக்கு பெரியப்பான்னு நான் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை நல்லா வளர்த்துக்கிட்டேன். சரி, சரிங்க. உங்கள் குடும்பத்து சார்பாக சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார். ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. சரி, ரொம்ப நன்றி சார். இன்ன வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம்மா? தாவேக்கால இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஆனந்த் ஃபேமிலி நீங்கள் தொடர்பு கொள்றாங்களா? எதனால வந்து பார்க்குறாங்களா? தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா சென்னையில இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. போன வாரத்திலே கூட விஜய் மண்டபம் இங்கே குப்பனூரில் ஒரு தம்பி வச்சிருக்குது. அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், இது மாதிரி 2 மாதம் சொல்லாம சொல்லுங்க. 2 மாதம் வந்து பேமெண்ட்டு வராதுமா, தேர்தல்னால வராதுமா, மொத்தமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களான்னு கேட்டாங்க. பசங்கிட்ட பேசி எங்கள் சின்ன பையன் அதுக்கு போகிறான், இன்னும் பையன், என் பையன் போவான், என் மருமகனும் அதுக்கு போகுது. சொல்லுவாங்க வந்து நான் ஃபோன் பண்ணிலாம் சொல்லலை, நேரடியாக அங்கேயே போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனந்த் அவர்களோட ஆசை என்னவா இருந்துச்சுமா? என்னென்ன பண்ணணும், என்ன அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள்? வீடு இல்லை, சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அம்மா சென்னையில் இருக்காங்க. அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஓகே. அப்புறம் அடுத்தது நீ வேலைக்கு வேலைக்கு போகக்கூடாது, நீ வேலைக்கு போயிட்டு வந்து தான் நீ சாப்பாடு செய்யணுமா, நான் என் கூட இரு, நீ பெரியப்பாவும் இருங்க, இங்கே இருங்க, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். என்னென்னமோ அவன்லாம் சொல்லுவான் கருத்து. ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா தம்பின்னாக்கா, என்ன ஆச்சுன்னாக்கா எதை கடையில் போய் அது மாதிரி கேட்டால் தருவாங்களா? இன்னது வேணும், எனக்கு பிடிக்கும், இது வாங்கிட்டு வான்னு சொன்னால் வாங்கிட்டு வருவேன். ஏன் கம்முன்னு இருக்கிற அப்படிமா. தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரை வாங்கி போட்டால் கூட மாத்திரையெல்லாம் போடவே கூடாது, இந்த மாத்திரையை கொடுத்து எங்கள் அம்மா இது பண்ணலான்னு பார்க்குறீங்களா, கடையை போய் மூடுறேன்மா, மாத்திரை கடையா அப்படிமா. என்னென்னமா பேசுவான். வந்து கம்முன்னு கப்பு சுப்புன்னு படுக்கக்கூடாது. நான் என்னாச்சு அம்மானும் கூப்பிட மாட்டேன், பெரியம்மானும் கூப்பிட மாட்டேன். என்னாச்சு, எந்திரின்னே சொல்லுவான். என்னமோ சொல்லுவான். அவனுக்கு பிடிக்காது செய்யக்கூடாது, அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா கஞ்சி கூட ஊற்றி குடிச்சு விட்டு படுத்துக்குவான். என்னை தொந்தரவே பண்ண மாட்டான். இருந்திருந்தானா நான் எங்கள் பிள்ளைங்களோட பாரு, எங்கள் மருமக தான் இது சொந்த மருமக, எங்கள் பசங்க கூட அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க என்ன. அதனால் விஜய் அவர்கள் அப்போ சந்திக்க வரலனாலும் இப்போ முதல்வராக மிக விரைவில் சந்திக்க போகிறதா தகவல் வருது. என்னம்மா கேட்கணும்னு நினைப்பீங்க? முதல்வர்கிட்ட என்ன சொல்லணும், ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். பார்த்தாலே சந்தோஷம். நீங்கள் என்னம்மா பேசணும்னு நினைப்பீங்க? உங்கள் மகன் விஜய், எங்கள் பையன் பெரிய பையன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு. 3 பசங்க பிரிச்சு ஃபஸ்ட்டு பெரிய இப்போ 4 நினச்சேன். இப்போ ஒரு பையன் இல்லை, இப்போ 3 பையன் தான் இருக்குது. விஜய் 1, ஆனந்த் 1, இந்த அருள் 1, சேகர் 1, 3 பசங்க இருக்கிறாங்க சார் எனக்கு இப்போ. சரி, அதான் உங்கள் மூத்த பையன் முதலமைச்சர் ஆகிட்டாரு. என்ன அவரை சந்திப்பாங்க? ஏன்னா எல்லாருமே சந்திக்கிறதா தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது குழந்தையிலே இல்லை அதாம்மா, இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லைங்களா? கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தார எல்லாத்தையும் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைப்பீங்க, என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? நாங்கள் எங்கள் பையன் குழந்தை இருந்துச்சு, அதோட
இது ஒரு பையன் அப்படின்னு நினச்சிங்க சார். நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுவீங்க? என்ன சொல்லணும் எங்க தெரியல அவங்களுக்கு. அவங்கள அவரை பார்த்தீங்கன்னா பார்த்தாவே போதும் சார். போதும். பார்த்து ஒரு வார்த்தை என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலே போதும். சரிம்மா. எங்க ஆனந்த் எப்படி என்னைக்கு பண்ணா அது மாதிரி ஒரு வார்த்தை கேட்டா போதும் எனக்கு. கண்டிப்பா அவர் பாப்பாரு, அந்த வார்த்தை கேட்பாரு. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. நன்றி. சீக்கிரமா நீங்க அதுல இருந்து மீண்டு நீங்களும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சரிங்களா?